கிறிஸ்துமஸ், பக்ரீத் ஆகிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லும் தமிழக முதல்வர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திலும் பங்கேற்க வேண்டும். பல்லடத்தில் நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலத்தில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேட்டி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இன்று ஆடி வெள்ளியை முன்னிட்டு இந்து அன்னையர் முன்னணி சார்பில் அம்மனுக்கு மஞ்சள் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. மாதப்பூர் அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில், ராமேஸ்வரம், திருச்செந்தூர், அவிநாசி, கொடுமுடி, பவானி கூடுதுறை ஆகிய புண்ணிய தலங்களில் இருந்து தீர்த்தங்கள் எடுத்து வரப்பட்டது. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். ஏராளமான பெண்கள், குழந்தைகள் புனித தீர்த்தக்குட ஊர்வலத்தில் பங்கேற்றனர். பொங்காளி அம்மன் கோவிலில் தொடங்கி என்.ஜி.ஆர் சாலை வழியாக கொசவம்பாளையம் ஜே காலனி வழியாக ஓம் சக்தி கோவிலில் ஊர்வலம் நிறைவுற்றது. தீர்த்தக்குடம் எடுத்து வந்த பெண்கள் அம்மனுக்கு மஞ்சள் நீராடி வழிபாடு செய்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறுகையில், தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருகிறது. இதற்கு குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் அடிமையாகி வருகின்றனர். இதை தடுக்கும் வகையில் இந்து முன்னணி சார்பில் பல்வேறு பண்பாடு கலாச்சார நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ், ரம்ஜான் போன்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் முதல்வர் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். மேலும் தமிழக முதல்வர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆகியோர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென தெரிவித்துள்ளார். இந்து அன்னையர் முனையானது ஆடி வெள்ளி, ஆடி மஞ்சள் நீர் அபிஷேகம், அப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய நோக்கம் ஆன்மீகத்தை வளர்த்த வேண்டும், குழந்தைகள் மத்தியில் பக்தியை கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக புழங்கிட்டு இருக்குது. குழந்தைகள்லாம் அதை போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளாகட்டும், மாணவராகட்டும், பல்வேறு வகையில் அவங்க அதுக்கான அடிமையாகி கொண்டிருக்காங்க. பல்வேறு வகையில், நூற்றுக்கணக்கான வகையில் இந்த போதைப் பொருளானது வந்து கொண்டிருக்கு. பவுடராக, முட்டாயாக, சாக்லேட்டாக, இப்படி பல்வேறு வகையில் வந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மாற்றுவதற்காக இந்து அன்னையர் முனையானது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பண்பாட்டு வகுப்புகள், கலாச்சார சம்பந்தமான விஷயங்கள் இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியானது இன்று பல்லடத்திலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியானது இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. போன ஆண்டு கோயிலை காப்பாற்ற வேண்டும், கோயில் இடங்களை காப்பாற்ற வேண்டும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு இந்த அரசாங்கமானது அனுமதி கொடுக்கவில்லை. அதை விட அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க. இப்படி இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு மாத்திரம் விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சேகர்பாபு அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்ருக்காங்க. திருப்பூரில்
ஒரு ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, குளத்தை காணோன்னு. எப்படி வடிவேல் கிணத்தை காணோன்னு சொன்னாரோ அந்த மாதிரி குளத்தை காணோன்னு கொடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி அங்கே இருக்க மக்கள்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராகிட்டுருக்காங்க. இந்த சேகர் பாபு தலையிட்டு அந்த குளம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெக்கார்டில் இருக்குது குளம், அதை இப்போ காணோம். இப்படி பல்வேறு வகையில் கோயில் இடங்களாகட்டும் ஊழல் நடக்கின்றது. கோயிலை மாத்திரம் இடிக்கிறாங்க. இதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. இது தொடர்ந்து இந்த அரசாங்கம் மாறலை அப்படின்னா 2026 இந்த அரசாங்கம் காணாமல் போகும். பழனி மாநாடு வந்து முருகன் பக்தர்கள் மாநாடு நடத்துகிறதாக சேகர் பாபு அறிவிச்சுட்டு அதுக்கு கட்டணங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு, 500,000 கட்டணம். இல்லை, இதெல்லாம் போலியாக மக்களை ஏமாத்துற மாநாடுன்னு சொல்லி இது மக்களை ஏமாத்துறாங்க. இதில் அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய நிதி வசூல் பண்ணி அதில் பெரிய ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அங்கே இருக்க மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. இது போலியான மாநாடு. இதை விட என்னென்னா, சூகி சிவன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட திராவிட பாரம்பரிய வழியில் போயிட்டுருக்கார். பழனியில் முருகன் கோயிலே இல்லை, அது போகர் சிலைங்கிறார். இவர் எப்போ கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. சூகி சிவத்தை வந்து ஆஸ்திரியில் சேர்த்தவனுங்கிறது இந்துனுடைய விருப்பம். விநாயகர் சதுர்த்திக்கான வேலைகள் ஆரம்பிச்சது. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக நடக்கின்றது. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும். முதலமைச்சருக்கு நாங்கள் அழைப்புகள் கொடுக்க போகிறோம். முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு இந்து முன்னணி விரும்புகின்றது. அதுக்குண்டான தயாராகிட்டீங்கன்னா மெட்ராஸ் இப்போ போகிறதா முடிவு? அழைப்புகள் அதை தயாரானதையுமே கொடுக்க போகிறோம். அவர் சென்னையில் கலந்துட்டாலும் சரி, வேறு எங்கே கலந்துட்டாங்க கூட ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், வாழ்த்து சொல்லணும். குறிப்பாக அறநிலையத்துறை அமைச்சர் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறோம். நேரம் கேட்டிருக்கோம், அவங்க தேதி கொடுப்பாங்களாங்கிறது தெரியல. கொடுத்தா கண்டிப்பாக அழைத்து கொடுக்கும்.